வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு ஒரு நாள் விடுமுறை கூடுதலாகவே வந்துருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி நான் இந்த பதிவை எடுத்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு 10:15 அளவில். இன்றைக்கி நமக்கு குடியரசு தின நாளை முன்னிட்டு இன்றைக்கி நமக்கு விடுமுறை இருந்தாலும் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டும் கமாடிட்டிஸில் யூஎஸ்னுடைய கோல்டு மூமெண்ட்டும் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால நேற்று நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு பதிவுக்காக நான் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கமாடிட்டிஸில் வழக்கம் போலவே நம்ம கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் கமாடிட்டிஸில் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? கோல்டு இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னா $2018 நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம இப்போது நின்றுட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைலில் தான் ஒவ்வொரு நாளும் போய் அது இடித்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் 2040க்கு மேலே அந்த 2055 கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே மெயின் சப்போர்ட்டாக நமக்கு $1985 தான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2055. இந்த வாரத்தை பொறுத்தளவில் நமக்கு கோல்டை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் ஒரு சைட்வேஸாகவே நின்றுட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு $20 உட்பட்டு பார்ப்போம் அடுத்த வாரம் அதற்கான சந்தர்ப்பத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்குதான்ட்டு. அடுத்து சில்வரை பார்ப்போமா? சில்வர் 22.30 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கீழே கிட்டத்தட்ட இந்த வாரம் ஒரு முறை போய் அதற்கு கீழே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மறுநாளே அந்த 22.30க்கு மேலே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த வாரத்தில் 23 டச் பண்ணுற அளவுக்கு நெருங்கி போய் நேற்றும் இன்றைக்கும் நிறுத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நியர் டு $23 கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். இன்னும் அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் அதுலேயும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இறக்கத்தை இந்த வாரம் மிகப்பெரிய லெவலில் போகாமல் தடுத்து நிறுத்தி மீண்டும் $23 நெருங்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது ஒரு சஸ்டைன் இருக்கிறத நம்ம சில்வரில் பார்க்க முடியுது. தொடருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் போன வாரம் $75க்கும் அதற்கு கீழே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் $75க்கு மேலே $76 நெருங்கி போய் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் கொண்டு 82 நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ் இட் இஸ் சேம் இந்த $82 தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸு. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே 72 தான் இப்போவும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் அதனுடைய மேல் நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை நெருங்கி இருக்கிறத நம்ம இந்த வாரம் பார்க்க முடியுது. தொடருதா அடுத்த வாரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 21,352 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 21,485க்கு கீழே கொண்டு வந்து இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாள் தான் இந்த வாரம் ட்ரேடிங் செக்ஷன். ஆனாலும் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு கடுமையான இறக்கத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 21,750லேருந்து லோ பார்த்திங்கன்னா 21,192 வரைக்கும் டச் ஆச்சு. மறுநாளும் இறக்கம் கண்டிருந்தாலும் சப்போர்ட் எடுத்து 21,485க்கு நெருங்கி போயிருந்துச்சு. 21,482 நமக்கு புதன்கிழமையினுடைய ஹையாக இருந்தது. அன்றைக்கி க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா 21,453 க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. பட் வியாழக்கிழமை நேற்று 21,459க்கு கீழே தான் மேக்ஸிமம் ஹை இருந்தது. ஸோ இது என்ன காட்டுது அப்படின்னும்போது நமக்கு 21,485 கீழே இது கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. இருந்தாலும் கூட நமக்கு அடுத்த வாரம் ஒரு வேளை இந்த 21,200க்கு கீழே வரும்போது 21,000 கட் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா 20,485 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த வாரம் அந்த 2 நாளும் சஸ்டெயின் ஆகி நின்றதுனால
அடுத்த வாரம் 21,485 வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே க்ளோசிங் போனாங்க அப்படின்னா மறுபடியும் 22,490 போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். எதுவும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும். 21,485 கீழே இருக்கிறதுனால என்ன செய்யுதுங்கிறத உத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்போது நிஃப்டியில் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்யுதுன்றதை பார்க்கலாம். அடுத்து செக்டார்ஸில் பார்க்கலாமா? நிஃப்டி பேங்க் இந்த வாரம் 44,866 க்ளோசிங் போயிருக்கு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 46,480 44,900 வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்க. மறுநாள் அதற்கும் கீழேயும் போய் திருப்பியும் கொண்டு வந்து 44,900 மேலே புதன்கிழமை க்ளோசிங்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு 44,900 கீழே தான் 44,866 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 44,900 கீழே வரும்போது 44,160 43,600 முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக இருக்கும். ஒருவேளை இந்த 44,900 தாண்டி மறுபடியும் மேலே போகும்போது 45,600 46,480 முக்கியமான ரெசிஸ்டன்ஸுக்கெலாம் மாறும். எனிவே பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை சந்திச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட 48,580 44,500 வரைக்கும் வந்திருக்கிறாங்கன்னும் போது ஒரு 4,000 புள்ளிகள் சரிவு சந்திச்சிருக்குன்றது தான் தோராயமாக நம்ம பார்க்கும்போது தெரியுது. கண்டினியூ ஆகுதா இல்லை இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஃபின் சர்வீஸ். அதுவும் இறக்கத்துக்கு பஞ்சமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கேப் டவுனில் தான் வந்திருக்கு போன வாரம்லாம். இந்த வாரமும் வந்து 20,665க்கு ஆரம்பித்து 20,200 வந்து முடித்தாங்க முதல் நாள். கடைசி நாள் கிட்டத்தட்ட 19,900 வரைக்கும் நெருங்கி வந்திருக்கு. க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 20,099 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் அந்த சப்போர்ட் ஏரியாஸை வந்து 19,900 தொட்டதுனால நமக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் அதை கட் பண்ணும்போது 19,580 19,000 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக இருக்கும். மீண்டும் 20,200க்கு மேலே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 20,400 20,665 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு லெவல்ஸும் நீங்கள் வந்து இதை உங்களுடைய ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த லெவல்ஸை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு செக்டார்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத. அந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுறதை பேஸ் பண்ணியே நம்ம ஸ்டாக்னுடைய மூமெண்ட்டை நம்ம அறிஞ்சிக்கிட்டு நம்ம பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ செய்யலாம். எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு இதை பார்க்கும்போதே நமக்கு ஸ்டாக்கில் ஒரு சப்போர்ட் ஏரியா கிடைக்குதா என்னன்றதை நம்ம முடிவு பண்ணுறதுக்கும் இதெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி இந்த வாரம் ஒரு அமைதி காத்திருச்சுன்னு தான் சொல்லணும். இருந்த இடத்த விட்டு பெருசாக முன்ன பின்ன நகரில் 36,496 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பெரிய மூமெண்ட்ன்றது நமக்கு கிடைக்காதனால 35,400 38,840 தான் நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக தற்சமயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது தான் ஐடியில் உள்ள விஷயம். தொடருதான்றதை அடுத்த வாரம் எந்த பக்கம் தொடர போகுதுன்றதையும் பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பர்மா இந்த வாரம் வந்து 17,725 நோக்கி நெருங்கி சென்றிருக்கிறாங்க. 17,796 வரைக்கும் ஆகி போயிருக்கு புதன்கிழமை அன்னைக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. வியாழக்கிழமை அன்னைக்கு 17,532 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் 17,470 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு கீழே வரும்போது 17,000 மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 17,825 18,017 தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு பார்மாவில். எந்த பக்கம் போகுது அடுத்த வாரங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 55,214 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 55,700க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் இந்த வாரம் 3 நாளுமே வந்து போராட்டமாக தான் இருந்திருக்கு. மேலே போகலாமா கீழே போகலாமா மேலே போகலாமா கீழே போகலாமா அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படியே கொண்டாந்து தான் கீழே நிறுத்தியிருக்காங்க 55,214. ஸோ 54,200 தான் அடுத்த சப்போர்ட் ஏரியா. திருப்பி ஒரு வேளை சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துலேருந்து திரும்பி 55,700 கட் பண்ணும்போது தான் நமக்கு அடுத்தபடியாக 56,400 57,000 போகிறதுக்கு முக்கிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நிலைமையில் நம்ம பார்க்கும்போது தெரியுது. வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன தொடர்ந்து நடக்குதுன்ட்டு, தொடர்ந்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அடுத்த நிஃப்டி ஆட்டோ 18,835 18,125 இந்த வாரமும் சுற்றி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. பெரிய மாற்றங்கள் இல்லை. க்ளோசிங் 18,614 தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
18,835 தாண்டி மேலே போகும்போது தான் 19,335 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்காம 18,125 உடைக்கும் போது 17,200 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோ செக்டாரில் இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் செக்டாரில் எடுக்கிறாங்க அப்படின்னால ஏதோ ஒரு பக்கம் அவங்க அடுத்த மூவ் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா நமக்கு மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகுதோ அதை நம்ம தயாராக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸில் நம்மளுடைய பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்து நிஃப்டி ரியாலிட்டி 860க்கு கீழே ஒரே ஸ்ட்ரெச்சாக கீழே கொண்டு வந்து புதன்கிழமை அன்னைக்கு 814 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. எனிவே 820 உடைக்கிற தருணத்துக்கு வந்து தான் திரும்பி போயிருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டால் மறுபடியும் 860 தான் ரெசிஸ்டன்ஸு. அடுத்த வாரம் இந்த சப்போர்ட் தாங்கலை அப்படின்னா 785 785ம் அதற்கு கீழே 720ம் முக்கியமான சப்போர்ட்டுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ ரியாலிட்டியும் ரொம்ப வேகமாக மேலே போனதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் இந்த வாரமும் இறக்கத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் 7,450ங்கிற சப்போர்ட்டை நெருங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 7,470 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் லோ வந்திருக்காங்க. புதன் வியாழன் ஒரு ஸ்மால் ரிக்கவரி அந்த லெவல்லேருந்து. அதே மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை க்ளோசிங்கு 7,719 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 7,690க்கு மேலே இருக்கிறதுனால 7,985ம் 8,120 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ மாறி இருக்குது. சப்போர்ட்டு 7,450 என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,250க்கு மேலே போன வாரம் போச்சு. இந்த வாரம் அதற்கு கீழே 10,183 கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டோட கிட்டத்தட்ட 9,450லேருந்து புறப்பட்டு போனது 10,700 நெருங்க பார்த்தாங்க. அது கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மேலே போயிருக்கிறது 10,520. இதுதான் மேக்ஸிமம் டாப்பு. பட் அதே நாளில் 9,957 வரைக்கும் லோவும் வந்திருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு அந்த ஒரு நாள் மட்டும் தான் ரியாக்ஷன், மற்ற நாள்லாம் சைலண்ட்டாக இருந்ததுக்கான சமமாக போயிடுச்சு. ஸோ இதுதான் ஆயில் அண்ட் கேஸ்லேயும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ 10,250 ரெசிஸ்டன்ஸாக இப்போ நின்றுருக்கிறதுனால அதை தொடரலை அப்படின்னா மறுபடியும் 9,450 நோக்கி வருவதற்கான வாய்ப்பு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாகவே ஒவ்வொரு செக்டர்ஸும் அந்த ரெசிஸ்டன்ஸை கடக்கலை அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல். ஓவராலாக நிஃப்டி 21,352 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 21,485 கீழே க்ளோசிங் வந்துட்டதுனால இப்போ அதை தாண்டி மேலே க்ளோசிங் போகிற வரைக்கும் நமக்கு மறுபடியும் இது மேல் நோக்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய வாய்ப்புகளாக இருக்கலாம். என்ன மேக்ஸிமம் இதுக்கு அடுத்து அப்படி போனாலும் கூட 21,800 ஒரு ரெசிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் 22,000 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை இதே இடம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வரும்போது நமக்கு 21,000 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நிஃப்டியில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வாரம் வரக்கூடிய வாரம் ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு என்னென்னா இந்த பட்ஜெட் ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஃப்ரெஷ்ஷாக சொல்லக்கூடிய வகையில் எந்த விதமான மாற்றங்களும் அறிவிப்புகளும் வர்றதுக்கு பெருசாக வாய்ப்புகள் இல்லாமல் தான் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட் இருக்கும். ஸோ இருந்தாலும் கூட நம்ம சில விஷயங்கள் போக்குகள் வெளிநாட்டினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு குறிப்பாக இந்த செயல்களை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. அடுத்த வீடியோவில் ஸ்டாக்ஸுகளை பற்றி உங்களோட பகிர்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.